ஹலோ காய்ஸ், இன்னைக்கு லிமிட் பிரேக்கர் மான்வாவோட எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் அங்கே நம்ம பார்க் வந்து தத்துருப்பான்ல, பார்க் அங்கே அக்காவை காப்பாற்றணும்னு அவன் போகவே இல்லையே, அப்படி அவன் தாக்க ஆரம்பிச்சிடறான். இந்த சைடு யூவும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. யூக்கும் நல்லாவே தெரியுது அங்கே தான் யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு. மரியாதையாக வெளியில வா, நீ வந்து இங்கே தான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்க திடீர்னு அவ தாக்குறா. ஹேய், நான் எதிர்பார்க்கல, நான் எப்பயுமே ஆசைப்பட்டேன் உன்னை அப்படியே பிச்சு மேஞ்சிடணும்னு, ஆனா இப்படிதான் நம்ம சந்திக்கணும்னு எழுதியிருக்க போல. நீ வந்து ஒரு ஓல்டு லேடியா? யார பார்த்து ஓல்டு லேடின்னு சொன்ன? இந்த காலத்து பசங்களாம் சரியே இல்லப்பா. நீ என்னையவா ஓல்டு லேடின்னு சொன்ன? இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்பெல் அவ போடுறா. அது பயங்கர வேகமா நம்ம யூவை தாக்குது. இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? ஆனா நம்ம யூ அவளோட ஷீல்டை வச்சு எப்படியோ தப்பிச்சரா. யூவோட பூனெல்லாம் பூரிச்சு போயிடுது. யார் இந்த பொம்பளை திடீர்னு நம்மள தாக்குதுன்னு. அப்படியே இந்த சைடு வந்து நம்ம ஜாய ஏதோ ஒரு உருவம் பயங்கர வேகமா தாக்குது. அதுவும் மியூட்டேட் ஆன வேற ஒருத்தன் தான். ஸ்டார்டிங்ல 4 பேரை பார்த்திருப்போம்ல, அதுல இவனும் ஒருத்தன். நான் எதிர்பார்க்கல, நீ வந்து ஒரு டேமரா? ரொம்ப இது இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஜாயும் ஒத்து பார்க்கும் போது தான் தெரியுது இது வந்து ஹுடோக்குன்னு ஒரு வாண்டடான கிரிமினல். எப்படியே அவன் தப்பிச்சிட்டான். ஆனா நான் எதிர்பார்க்கல நீ இன்னும் இப்போ ஒரு மனுஷனா இல்ல வேற ஏதாச்சா? அதுவா, இந்த மாதிரி எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஆசை, அதாவது நான் வில்லனா இருக்கணும்னு. அதே மாதிரி நான் மாறிட்டேன். அப்படின்னா நீ வில்லனா இருக்கணுமா? சரி பார்க்கலாம் உன்னால என்கிட்ட என்ன பண்ண முடியுதுன்னு. அங்க ஒரே ஒரு சொடக்கு தான் போடுறா. ஏகப்பட்ட பறவைகளை அவளால கண்ட்ரோல் பண்ண முடியுது. இல்ல நிறையவே எலிகளையும் பூனைகளையும் நாய்களையும் 1 by 1 கண்ட்ரோல் பண்ணி அந்த மாஸ்டர் மாதிரி இருக்கிற ஹுடோக் அவன் கிட்ட வந்து நித்ரா. என்னம்மா கண்ணு, இந்த மாதிரி விஷயத்த வச்சு என்ன அழிக்க முடியும்னு யோசிக்கிறியா? உன்னால அழிக்கலாம் முடியாது. இந்த மிருகம் இதெல்லாம் ரொம்ப கியூட்டா தெரியுது, ஆனா இதுங்களாம் செத்துதான் போக போகுது. அப்படியா? சரி, ஒரு கை பாத்திர வேண்டியதான். அப்படியே சீன் நம்ம ஹீரோ பக்கம் வந்து அங்க கிம் அவன் பயங்கர வேகமா தாக்குறான். அங்க ஜஸ்ட் மிஸ்ல கிம்மோ தப்பிக்கிறான். ஆனா பார்க்க அங்க விடவே இல்லையே, அக்காவை காப்பாத்தணும்ல. சோ அதனால அப்படியே முன்னாடி திரும்ப வந்து தாக்க ஆரம்பிக்கிறான். பார்க்கோட தாக்குதலும் அப்படியே படாவதா ஜஸ்ட் மிஸ்ல அவனோட கையை வச்சு தடுக்கிறான். அப்படியே பிடிச்சு அப்படியே அங்க தூரமா தூக்கி போட்டுறான். அங்க கதை முடிஞ்சதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா பார்க்குக்கு அவளைக்கும் பெருசா எதுவும் ஆகல. எதிர்பார்க்கல, நீ பண்ண வேலையால எனக்கு ரொம்ப வலிக்குது. ஆனா நான் ஒன்னும் அப்படியே விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. அவனோட கால்ல இருந்து கை வரைக்கும் நடுங்குது. இருந்தாலும் அக்காவை ப்ரொடெக்ட் பண்ணும்ல, இதனால அங்க செம்ம வேகமா போறான். நான் கிம் ஒரே அடியிலேயே பறக்க விட்டுறான். பாருக்கு திரும்பவும் விடாம அங்க தாக்க போறானா. மூஞ்சிலையும் கையிலையும் பயங்கரமா அவன் தாக்கிறான். அங்க நிறைய வாட்டி பார்க்கும் வந்து தாக்குறதுக்கு ட்ரை பண்றான். நான் வர ஒரு முறையும் லெஃப்ட் ரைட்டுன்னு எல்லா சைட்லயும் நம்ம ஆளு தாக்குறான். ஏய் பார்க்கும் கிட்டதான் தெம்பே இல்லைன்னு தெரியுதுல, நீ வந்து எதுக்கு இன்னமும் ஒரு மாஸ்டரா மாறவே இல்லை? ஏன்னா நீ மாஸ்டரா மாறிட்டா உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். என்னது, நான் வந்து ஒரு மாஸ்டரா மாறணுமா? எனக்குன்னு சில மரியாதை இருக்கு, அதனால அதெல்லாம் நீ சொல்லாத, புரியுதா? ஆனா அந்த மரியாதையை வச்சு உனக்கு க்ளோஸா இருக்கிறவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அந்த விஷயம் தெரியுமா? உனக்கு வந்து உண்மையை சொன்னா எதுவுமே அங்க தெரியல. நான் அதுக்குள்ள கிம் மூஞ்சிலே ஒரு போடு போடுறான். என்ன சொன்ன? எனக்கு வந்து மத்தவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றியா? உன்னை கம்பேர் பண்ணா எனக்கு பல மடங்கு மத்தவங்கள பத்தி நல்லாவே தெரியும். அங்க இதே மாதிரி அங்க ரொம்ப டைம் வந்து போயினே இருக்கு. ஒரே டைம்ல அவங்க அதை அழிக்கணும். இந்த சைடு அவங்க 2 பேருக்கும் ஒரே சத்தமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இதுக்கு மெயின் காரணமா இருக்கிறது அந்த கிம் தான். அந்த கிம்ம நான் வந்து விட போதில்ல. அவளைக்கும் கோமாக வேணா ஒரு சின்ன பிரேக்கை எடுங்க. ஏன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அங்கேயும் இங்கேயும் நிறைய இடத்துல மானஸ் வந்து சப்ளை ஆயின்னு இருக்கு. இதுங்கள ஒரே நேரத்துல அழிக்கிற வரைக்கும் எந்த விதமான விஷயமும் நடக்காது, நம்ம சேஃப் தான். அப்போனா நீ வந்து என்ன சொல்ற? நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொல்றியா அந்த கிம்ம பார்த்து? இல்ல, நான் ஒன்னும் அப்படிலாம் ஒன்னும் சொல்லவே இல்லை. ஏன்னா கிம் எதிர்பார்க்கறத கம்பேர் பண்ணா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. உனக்கு என்ன பத்தி தான் தெரியல. ஏன்னா நான் முன்ன மாதிரி இல்ல. கிம்மெல்லாம் எனக்கு ஒரு ஆப்பனண்டாவே நான் கன்சிடரே பண்ணல. நீ அப்படி சொல்லலாம், இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னது ஜாக்கிரதையாவா? நான் பாத்துக்கிறேன் அவனை. அந்த கிம்மு தான் என் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இப்போ என்னோட ஒட்டுமொத்த படையும் அப்படியே தயாராயின்னு இருக்கு. கீழே அந்த மனுஷங்களா இருக்கிற ஒருத்தவங்களும் மியூட்டேட் ஆகி மாஸ்டரா கொஞ்சம் கொஞ்சமா மாறின்னு இருக்காங்க. இதுக்குதான் இவ ரொம்ப ஆர்வமா இருக்கா. ஏன்னா நம்ம கிம்மால மாதிரி இன்னோசென்டான சிவிலியன்ஸை கொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க பாவம். கிம், நான் வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கேன். நீ வந்து எந்த சாய்ஸை சூஸ் பண்ண போறேன்னு. ஒண்ணு நீ அவங்கள கொல்லணும், இல்ல நீ வந்து சாகணும். பார்க்கலாம் கிம்,
உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு. கீழே ஒரு சைடு நம்ம கேங் மாட்டின்னு இருக்கான், இந்த சைடு நம்ம யூபின் இன்னொருத்தங்கிட்ட மாட்டின்னு இருக்கான், இவன் வேற ஒரு ஓல்டு லேடி கிட்ட மாட்டிக்கினா, அடுத்தது நம்ம டேமரு அதாங்க ஜாய் இவ்வளோ ஏதோ ஒரு மியூட்டேட்டான மனுஷன் கிட்ட மாட்டின்னு இருக்கான். இப்போ கிம் ஒண்டி தான் ஃப்ரீயா இருக்கான், அவன் தான் அந்த மெயின் சோர்ஸை நோக்கி போயின்னு இருக்கான். கிம் அங்க சம வேகமா போய் இறங்குறான், ஆனா அங்க ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க, ஆதி மியூட்டேட்டான மாஸ்டருங்கன்னே சொல்லலாம். எல்லாத்துக்குமே காரணமா இருக்குது அந்த மெயின் சோர்ஸ் பின்னாடி தான் இருக்கு. அங்க ஒரு வாய்ஸும் வருது, ஹேய் நீ வந்து ஃபைனலா வந்துட்டியா கிம் பாங், நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன், இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்பு கிம், நான் வந்து இங்கேயே உன்னை ஒட்டுமொத்தமா முடிக்க போறேன், அதுவும் ஒரே ஹிட்ல. ஏதோ ஒரு பவரை வச்சு பயங்கர வேகமா நம்ம கிம்ம தாக்குறா. சிஸ்டமோ ஒரு விஷயத்த நோட்டிஃபை பண்ணு, நீங்க ஒண்டி அதை தடுக்கலன்னா அவ்வளவுதான், அக்கம் பக்கத்துல இருக்க ஒரு சிவிலியனும் இதுல எந்த போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். அப்படியா? உண்மையை சொன்னா அந்த லேடி தான் ரொம்பவும் வீக். இந்த கிம் அவனோட ஃபிஸ்ட்ல அவனோட ஒட்டுமொத்த எனர்ஜி ஏத்தி அங்க ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான், அதுக்கே அந்த பவர் சின்ன பின்னமாயிது. இதை பார்த்து அந்த லேடி ரொம்ப ஆச்சரியமா வரா, ஏன்னா அந்த பவரோட இம்பாக்ட் அது அவளையும் தாண்டி வானத்தையே தாண்டி போகுது. நம்ம கிம்முக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்கும்னு அவ எதிர்பார்த்திருக்க மாட்டா. இப்பதான் அந்த கிழமை சொன்ன அந்த விஷயம் ஞாபகம் வருது. அங்க இதனாலேயே ஒரு கை பார்த்துலாம் சொல்லி அவ டைரக்டா கிம் கூட அங்க சண்டை போறதுக்கு போறா. ஹே கிம், நான் வந்து உனக்காக காத்து நின்றேன், வா நம்ம சண்டை போடலாம். ஏன்னா நான் இப்போ உனக்கு நேருக்கு நேர இருக்கேன், நான் கொஞ்சம் தள்ளி இருந்தா நீ வந்து ரொம்ப வைல்டா போறல, ஆனா இதுக்கு மேல உன்னால என்ன பண்ண முடியும், என்னை சுத்தி ஒரே மக்களா இருக்காங்க, நான் வந்து இதை சுத்தமா எதிர்பார்க்கல, நான் உன்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஒண்டி கேக்குறேன். என்னது ரெக்வஸ்டா? அது என்னன்னா நீ வந்து சலண்டர் ஆக கூடாது. என்னது சலண்டரா? வாய்ப்பே இல்ல. நான் வந்து கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரம் வந்தது கிட்ட சலண்டர் ஆகுறதுக்கா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல, கனவுலயும் நடக்காது. அங்க திடீர்னு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவளோட உடம்பு அப்படியே பிச்சுக்குது, கையில நகமும் பின்னாடி ரக்கையும் அப்படியே பிச்சுக்கின்னு வருது. கிம், இதை நான் உனக்காக தான் ஸ்பெஷலா தயார் பண்ணேன் கிம், இப்போ உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு பாக்கலாமா? மக்களே உங்களுக்கு வந்து கேக்குதுல, இப்போ உங்களோட வேலை என்ன தெரியுமா? முன்னாடி ஒரு பையன் இருக்கான் பாருங்க வெள்ள முடியோட, அவனை நீங்க கொல்லணும். கேட்டோன்னே என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் அங்க கொல்லணும்னு ஒரு வெறி வந்து அவங்க எல்லாருமே கிம்ம நோக்கி ஓடுறாங்க. அங்க கிம்ம அப்படியே தான் நிக்கிறான். அங்க என்னாச்சு நம்மளுக்கு காட்டல. இந்த சைடு நம்ம கேங்க காட்டுறாங்க. கேங்க இன்னொருத்தன் தொத்தின்னு வந்திருப்பான்ல, அவன் மாஸ்டரா மாதிரி நம்ம கேங்க வெளுத்து வாங்குறான். கேங்க விட்டு வைக்கலையே, அவன் கண்ணா பின்னா தாக்க ஒரு கட்டத்துல கேங்க தப்பிக்க ஆரம்பிக்கிறான். சில அட்டாக்ஸ் அவன் பண்றான், இருந்தாலும் அங்க கேங் பண்ற அட்டாக் எதுவும் வேலைக்கே ஆகல, ஏன்னா அது ரொம்ப பலசாலியா இருக்கு. அங்க திரும்பவும் தாக்க போனா அது காலையே பிடிச்சது. இதை நம்ம கேங் எதிர்பார்க்கல. ஏய் உன்னோட பிளே டைம் அது வந்து ஓவர் ஆகுது, நீ வந்து செத்து போ. அப்படியே அது பிடிச்சு கீழேயும் மேலேயும் நம்ம கேங்க வந்து அடிக்குது. கேங்கோட நிலைமை அங்க மோசமாயிது. அப்புறம் தான் நம்ம கேங்கோட டீமையே காட்டுறாங்க. கேங்கோட டீம் ஆல்ரெடி காலி. அங்க மாஸ்க் மேன் ஒண்டி தான் முழிச்சுன்னு இருக்கான். அவரே பாவம் கக்காஷி மாதிரி ஒரு கண்ணில் பார்த்துன்னு இருக்காரு. கேங்கும் அங்க காலி ஆயிட்டானா, இதனால அவருக்கு என்ன பண்ணும் தெரியல. நம்ம கேங்கு தான் இருக்கிறதுலே ஸ்டாங்கு, அவனே அங்க தோத்து போயிட்டான். இதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்னு அவன் ரொம்ப பயந்து போயிடான். ஆனா அந்த மியூட்டேட்டான அந்த பர்சன் இன்னமும் விட்டு வைக்கல. கேங் மேல அவனுக்கு பயங்கர வெறி போல அப்படியே தாக்கினே இருக்கான். அட இதே மாதிரி போச்சுன்னா நம்ம கேங் வந்து கண்டிப்பா இறந்து போயிடுவான். செக்டார் 1ஓட எங்களோட மிஷின் அது வந்து இங்கே ஃபெயில் ஆயிடுமே இப்படியே போச்சுன்னா. மாஸ்க் மேனுக்கும் ரொம்ப கவலையா இருக்கு, ஏன்னா எவ்வளவு தூரம் வந்து பட்டு இந்த மிஷினை கூட முடிக்க முடியலையா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். கேங் சொல்லி தந்ததெல்லாம் யோசிச்சு அம்மா வேகமா அந்த பர்சனை அவன் தாக்க போறான். ஆனா அதுவும் வேலைக்காகல. ஒரே பஞ்சில நம்ம மாஸ்க் மேன அவன் சதற விட்டுறான். வைஸ் கேப்டன் நீங்க வந்து நல்லா இருக்கீங்களா? நான் எதிர்பார்க்கல, இங்க வந்து ஒரே குட்டி குட்டி பூச்சிகளா இருக்கு. இந்த மாதிரி மாஸ்க் போட்ட பூச்சி வந்து உயிரோடவே இருக்க கூடாது, வந்து செத்து போகணும். அதாவது என்னோட காலாலேயே உன்னை பிதுக்கிறேன், காலால அப்படியே சட்னி ஆக்கலான்னு பாக்குமா, அதுக்குள்ள யாரோ தாக்குறாங்க. நம்ம கேங்கு தான், கேங்குக்கு இன்னமும் உசுறு இருக்கு. ஏய் பண்ணி பயிலு, நான் இன்னமும் சாகல, என்னை விட்டு அவன் கூட இன்னும் விளையாடுன்னு இருக்க, வா என் கூட சண்டை போடு. ஓ அப்படியா, என்னையாடா பண்ணி பயிலன்னு சொல்ற, உன்னை வந்து நான் விட போதில்ல, நீ கன்ஃபார்மா இங்கே தான் சாக போற, ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாடுறா மட பயிலே. அப்படியா? அப்படின்னா இந்த மலையை நான் வந்து தாண்டி ஆகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு வேற வழியில நான் வந்து இதை தான் பயன்படுத்தணும். இந்த கேங்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்றானா பார்த்து அந்த மாஸ்டர் ரொம்ப ஷாக் ஆகுது. கேங்கோட நகுலாம் அப்படியே பெருசாகுது, கேங்கோட அப்பியரன்ஸ் அப்படியே மாறுது. என்ன இப்போ வந்து இது சரி சமமான போட்டியா இருக்கும், நீ வந்து உன்னோட லிவரை ஜாக்கிரதையா வச்சுக்கோ, இந்த ஸ்கின் அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நான் வெட்டி கூறு போட்டு பார்க்க போறேன். நீ அப்படியே நம்ம கிம்மு பக்கம் வந்து, கிம்மு பக்கம் நிறைய ஆளுங்க தாக்குறதுக்கு வந்திருப்பாங்களே, அங்க கிம்மு சொல்றான் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் பயன்படுத்துது. சிஸ்டமும் கேக்குது, மாஸ்டர் நீங்க உண்மையிலேயே இதை பயன்படுத்த போறீங்களா? ஆமா ஆக்டிவேட் பண்ணு. அதை ஆக்டிவேட் பண்ணோனே அந்த இடத்துல ஒரு பிரகாசமான ஒளி அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அங்க ஒரு மக்கள் மேல இருந்த அந்த வித்தியாசமான ஸ்கின் அது அப்படியே பிச்சுக்கின்னு போகுது. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது
நம்ம கிம்முக்கு ஒரு ஸ்கில் வந்து டிராகன் அழிக்கும் போது கிடைச்சிருக்கும். அந்த எபிசோட நல்லா நோட் பண்ண நான் சொல்லியிருக்கிறது தெரிஞ்சிருக்கும். நம்ம கிம்முக்கு டிராகனால ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கும் நான் சொல்லியிருப்பேன். அதுதான் இந்த ஸ்கில். இதை வச்சு எந்த மிருகமா இருந்தாலும் அதை வந்து இவனால பயமுத்த முடியும். இதுதான் எஸ் ரேங்க் ஸ்கில், டிராகன் ஃபியர். இதனால தான் இங்க இருக்கிற ஒருத்தவங்களும் அப்படி பயந்துட்டாங்க. ஏன் அங்க பார்க்கோட அக்கா அவெல்லாம் முட்டி போட்டு அப்படியே மண்டிடுறா. அப்படிதான் நரகம் வந்து இருக்கும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஏய், நீ வந்து திரும்ப அதை பண்ற, நீ என்ன பண்ண இருக்க? உன்கிட்ட சொன்ன விஷயம் ஞாபகம் இல்லையா என்ன? நீ வந்து சலண்டர் ஆகக்கூடாது. இப்படி சீனா இப்படி சொல்றதோட எங்கேயே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு ரொம்ப ஆக்ரோஷமா போச்சுல. இதே மாதிரி போக போக இன்னமும் பயங்கரமா இருக்கும். என்ன நடுவுல கொஞ்சம் போரிங்கா போகுமா? கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்திரலாம். ஒரு மான்வாவை பொறுத்த வரைக்கவே இப்படிதான் ஒரு 200 சாப்டர் இருக்குன்னா இப்ப ஏதாச்சும் ஒரு மிடில் பார்ட் வந்து போரிங்கா போகும். அதை ஒண்டி ஷார்ட்டா பாத்திரலாம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு போர் அடிக்காது. ஸோ இதுக்கப்புறம் வேற லெவல்ல போகும். மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இதே மாதிரி இது வரைக்கும் மான்வா தமிழ் எக்ஸ்பிளனேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.